ஜனவரி 11 பிற்பகல் 1:30 மணிக்கு இட்லி கடை சூப்பர் ஹிட் திரைப்படம். கடவுள் பக்தியா இருக்கிற உங்களை இவங்க என்னெல்லாம் வெறுப்பேத்துறாங்க? மார்கழி மாதம் பிறந்துச்சுன்னா டெய்லி 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு கோயிலுக்கு போயிட்டு வருவேன் சார். அப்போ அந்த கோயிலுக்கு கிளம்பும்போது சாமி பாட்டு கேட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். வாத்தாயி 8 வச்சு வாத்தாயி அப்படின்னு நான் பாட்டு போட்டேன் அப்படின்னா இவர் வாடி 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 1000 வாட்ஸ் பல்பு போலன்னு அந்த மாதிரி பாட்டு போடுவார் சார். அதே மாதிரி நம்ம சரி இப்படி பண்ணாங்க ஓம் நமச்சிவாயா அப்படின்னு அந்த மாதிரி கேட்டோம்னா இவர் சிவனும் சத்தியும் சேர்ந்தா மாசுடான்னு போட்டு டான்ஸ் வேறு சார், பிள்ளைகளையும் கூப்பிட்டுட்டு சார் அந்த மாதிரி பண்ணுறாங்க சார். வேற என்ன மாதிரி வெறுப்பேத்துறாங்க உங்க பக்தியை வச்சு? நல்லெண்ணெய் தீபம் தான் வீட்டில் ஏற்றணும்னு சொல்லுவேன். ஆனால் அவர் நீ அந்த நிலை தான் ஏற்றணுமா, தீபம் எண்ணெய் ஏற்றலாம்ல அப்படின்னு சொல்லுவார். அது அவர் கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும் சார். செக்கு நல்லெண்ணெய் தான் வேணுமா, அந்த விளக்கு தான் ஏற்றணுமா. அது ஒரு விளக்கு பார்த்தாது சார். கல்யாணம் ஆன புதுசில் ஒரு விளக்கு ஒரு பேக்கெட் 3 ஒரு 20 ரூபா 30 ரூபா எண்ணெயோடு முடிஞ்சுது சார். இப்போ 10 விளக்கு 15 விளக்கு, கபோர்டுக்குள்ளே ஒரு 4, வெளியே 4, நிலவுக்கு பக்கத்தில் 2, நிலவுக்கு வெளியே ரைட்டில் 1 லெஃப்டில் 1 சார். அது முக்கோண ஷேப்பில் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அது வச்சு அது விட்டு தானே சார், அதில் கறியிருச்சு சார். அந்த கறி பிடிச்சிருச்சு. பக்கத்துலேயே சுவிட்ச் பாக்ஸு. வேலைக்கு போன டைமில் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு ஒரு பயமும் இருக்குது சார். சார் கார்த்திகை தீபத்துக்கு தான் சார் ஏற்றுறேன், மற்ற நாள்லாம் ஏற்ற மாட்டாங்க சார். அவர் வீட்டவே கார்த்திகை தீபமாக ஏற்றி வச்சிருக்கணும்னு பயப்படுறாரு. அந்த அளவுக்குலாம் இல்லை சார். ஒரு பக்கத்தில் 2-3 வீட்டில் மனம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்துடக்கூடாது. அது என்ன, நம்ம பக்தியை விட ஜாஸ்தியாக இருக்குது மனம். தசாங்கம், வெட்டி வேறு, புதுசு புதுசாக பார்த்து ஜாதிக்கா மாச்சக்கா என்னென்னமோ கேட்குறாங்க சார். வேலைக்கு போயிட்டு வரும்போது கூட ஒரு ஓரமாக நின்று கொஞ்சம் மன அழுத்தம் ஆகும். வதந்தி ஜனவரி 14, 15, 16 தேதிகளில் பிற்பகல் 1:30 மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில்.